ஆன்டிக் இயரிங்ஸில் இந்த மாதிரி ஸ்டட் கலெக்ஷன் மாதிரி அதில் குட்டியாக க்யூட்டாக ஒரு ஹேங்கிங் தொங்குற மாதிரி இதெல்லாம் வந்து கேரளா பேட்டர்னில் வரும். அண்ட் ஜிமிக்கி ஸ்டைலில் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நியூ மாடலாகவே இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் கிராம் வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிராம்லேருந்தே ஒரு 15-16 கிராமுக்குள்ளே நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. எங்கேருந்துன்னு கேட்குறீங்க? சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையிலேருந்து இந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள கலெக்ஷன்ஸ். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலாக வரக்கூடிய மிடில் ஹாரம் அண்ட் பீட்ஸ் ஜுவல்லரியில் வர மாதிரியான ஹாரம் கலெக்ஷன்ஸு எல்லாமே சூப்பராக நியூ அரைவலாக வந்திருக்கு. அதுவுமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். வாவ், சூப்பரான ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டட் வச்ச மாதிரியான ஒரு ஜிமிக்கி பார்த்தீங்க. இது வந்து ஸ்டட் கலெக்ஷன் மாதிரி தான், அதில் குட்டி ஹேங்கிங் தொங்குற மாதிரி. இந்த மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு வந்து கேரளா பேட்டர்னில் வரும். நல்லாவே இருந்தது. அது வந்து ஃபுல்லி ஆன்டிக்கில் கூட இல்லை அந்த பாலிஷு. அண்ட் இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு ஜும்கா கலெக்ஷன். இதில் மினிமலிஸ்ட்டாக உங்களுக்கு அங்கங்கே ஒரு குந்தன் ஸ்டோன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்டட்டெல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கீழே ஹேங்கிங்ஸ் அந்த ஜிமிக்கி ஹேங்கிங் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது பார்க்குறதுக்கு. சிலதுக்கெலாம் வெயிட் வந்து க்ளோஸ் அப்லேயும் நான் டேகையும் காமிச்சிருக்கேன். அதுலேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஸ்டாப் பண்ணியும் பார்க்கலாம். நல்லா க்ளீனாகவே தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்க்குறது ரெட்டமைல் ஜும்கா மாதிரி. அதில் கீழே வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் பீட் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஹைலைட்டடாக காட்டுது. அண்ட் இந்த மாதிரி ஸ்மால் ஸ்டெட், அதாவது ஸ்மால் ஹேங்கிங் கலெக்ஷனுமே நிறைய வச்சுருக்காங்க. வாவ், நல்லா இருக்குது. எக்ஸலண்ட் கலெக்ஷனுங்க இது. பிளாக் ஆன்டிக் மாதிரி கீழே எமரல் ஸ்டோன் கொடுத்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த பட்டர்ஃப்ளை ஜும்கா ரொம்ப எனக்கு கண்ணை பறிச்சுது. உங்களுக்கு கூட நிச்சயமாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. லேட்டஸ்ட் அரைவலுங்க. அதுவும் இல்லாமல் கிராம் வெயிட்டும் கம்மி தான் இது. இதில் பாருங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டட் வந்திருக்கு அதில். அண்ட் இந்த மாதிரி கீழே கோரல் பீட்ஸ் தொங்குற மாதிரியும் சில ஜும்காலாம் பார்த்தீங்கன்னா கீழே ஷேப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல. இந்த பர்டிகுலர் ட்ரேயில் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. இதில் கூட பாருங்கள் அந்த ஜிமிக்கி ஹேங்கிங்கில் நடுவில் உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குங்க அந்த ஜிமிக்கி தொங்குறது. இதில் நிறைய அந்த ஸ்டட் கலெக்ஷன் மாதிரி கீழே குட்டியாக ஒரு கோல்டன் பால் தொங்குற மாதிரி கலெக்ஷனு. அது நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் டெய்லி வேர்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான கலெக்ஷன் அது. வாவ், இந்த ட்ரேயில் கூட பார்த்தீங்கன்னா இந்த சான்பாலி டைப்பில் அது வந்து பார்க்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய பேருக்கு சான்பாலி இயரிங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து காசு டைப்பில் லக்ஷ்மி காசு வந்து அப்படியே ரிப்பீட்டடாக வரா மாதிரி 2 ஃபினிஷிங்கில் இருக்குது. ரெண்டுமே ஒரு சேமாக தெரியலாம். பட் ரெண்டும் அந்த ஆன்டிக் ஃபினிஷிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது நடுவில் கூட பாருங்கள் குட்டியாக ஒரு கோல்டன் பால் ஹேங்கிங் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நான் இயரிங் காதில் வச்சும் காமிச்சிருக்கேன். வேறு எந்த ஜுவல்லுமே வேணாம், இதே ஒரே ஒரு ஆன்டிக் இந்த கோல்டு இயரிங் போட்டுக்கிட்டு ஒரே ஒரு பிளைன் சாரீ அந்த மாதிரி போட்டுக்கிட்டாலே போதும், ஒரு ஃபங்க்ஷனை நிறைவேற்றிடலாம். அந்த மாதிரியான கலெக்ஷன் தான் அது. இதுவும் லிட்ரலி ஒரு சான்பாலி டைப் மாதிரி தான். அதில் வந்து கோரல் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே கோல்டன் பால் ஹேங்கிங்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வீடியோவில் இதுக்கு மேட்சிங்கான மெடல் ஹாரம் கலெக்ஷன்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதுவும் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வரக்கூடியது நியூ அரைவலாக நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அது கூட நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இயரிங் பாருங்கள், லாங் இயரிங். பட் வந்து அதில் ஸ்டோன் வச்சு நல்லா ஹைலைட்டடாக லிட்ரலி லைக் லைட் டைமண்ட் ஜுவல்லரி மாதிரி அதை மேக் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் டைப்பு. திலகம் ஷேப்பில் மேலே ஸ்டட் வருது. இதில் பாருங்கள் அந்த ஸ்டட்டில் சைடில் கூட பீடு அந்த க்ரீன் பீட் தொங்குற மாதிரி ஹேங்கிங் கொடுத்துருந்தாங்க. வந்துடுச்சு நம்மளுக்கான கலெக்ஷன். ஒரு போட் ஷேப் பெண்டன்ட் மாதிரி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ட்ரெடிஷ்னல் டச், அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டைலிஷான மேக்கிங்கில் ரொம்ப ரொம்ப நியூ கலெக்ஷனாக இருந்ததுங்க இது பார்க்குறதுக்கு. பட் வெயிட் எல்லாமே லைட் வெயிட்டட் கலெக்ஷன்லாம். இது வந்து ஒரு 49 கிராம் அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயிட் பார்க்கலாம்.
சைட் செயின்லாம் பாருங்கள் வரிக்காய் பால்ஸ் மாதிரி, அதுவும் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்து ஆஃப் வரிக்காய் பால்ஸ் மாதிரி அப்படி பொருந்து நிற்கும் நம்ம கழுத்தில் வேர் பண்ணும்போது. இந்த பர்டிகுலர் டிசைனை நான் கழுத்துலேயும் வச்சு காமிச்சிருக்கேன். வெயிட் பார்த்துக்கோங்க. எஸ், இது 49 கிராம்ஸில் தாங்க வந்திருக்கு. ஒரு 5 பவுனில் தேடிட்டு இருக்கேங்க இப்போதைக்கு. அதாவது வந்து மிடில் ஹாரம் மாதிரி. பட் நல்ல ஸ்டைலாக இருக்கணும், எப்போவும் யாரும் போடாத ஸ்டைலில் இருக்கணும்னு நீங்கள் கண்டிப்பாக அந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் பவனா கலெக்ஷன்ஸ், அந்த மாதிரி தனுஜா கலெக்ஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் சென்னையில் ஒரு 4 பிரான்ச்சஸ் இருக்குது. ஆனால் வந்து இன்றைக்கி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப லேட்டஸ்ட் அரைவலாக ஆன்டிக்கில் வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இப்போ நிறைய பேர் வந்து இதை தான் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கும் யூடியூப் காமிச்சிது. ஸோ அதனால் இதை வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இன்னும் வேறு மாதிரியான என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ணுறேன். இது பாருங்கள், ஸ்டைலாக ஒரு பீட் ஜுவல்லரி மாதிரி இருக்கும். பட் கோல்டன் பால்ஸில் பண்ணியிருப்பாங்க. ஆன்டிக்கில் வந்திருக்கு, டபுள் லேயரில் 2 சைட்லேயும் முகப்பு கொடுத்து நகாசு பேட்டர்னில் வந்திருக்கு. இது வந்து என் கண்ணை பறிச்சுதா. ஸோ லென்த் எவ்வளோ வருது அப்படின்னு நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். பட் வந்து நான் இறக்கி தான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். இந்த லென்த் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் செயின் அட்டாச் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கழுத்து ஒட்ட போட்டிங்கன்னா ஒரு மிடில் ஹாரம், ஒரு நெக்லஸ் டைப்பில் இருக்கும். வாவ், எக்ஸலண்ட் கலெக்ஷன்ஸுங்க. உண்மையாகவே என்னுடைய கண்ணுக்கு அது வந்து ஐ ட்ரீட்டாக இருந்ததால தான் இதை பற்றி நான் சொல்கிறேன். அதே மாதிரி அதில் ஃபினிஷிங்லாம் பாருங்கள், பிளாக் ஆன்டிக்கில் வந்திருக்கும். நடுவில் மினிமலிஸ்ட்டாக ஸ்டோன்ஸும் கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஏதோ பெரிய ஒரு ஜுவல்லரி மாதிரி இருந்தாலும் ரொம்ப லைட் வெயிட்டட் கலெக்ஷனுங்க இதெல்லாம் செமி ஆன்டிக்கில் வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29 கிராம்லேருந்து ஒரு 56 கிராம்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். ஸோ குமரன் தங்க மாளிகையில் சிட் போட்டிருக்கேன், என்ன வாங்குறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லைங்க. ஒரு 5 பவுனுக்கு வாங்கலான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாடலில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தா. அப்படி இல்லைன்னா இயரிங்ஸ் 1 பவுன் 2 பவுனுக்கு தாங்க நாங்கள்லாம் சிட் போட்டிருக்கோம், அதுக்கு எதாவது வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிறைய இயரிங்ஸு, அதுவே நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயும் காமிச்சிருந்தேன். அண்ட் வெட்டிங் ஜும்காஸ் கூட இப்போது வீடியோவில் அடுத்து வரப்போகுது, அதுலேயும் பாருங்கள். அதில் எதாவது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணும்போது என்கொயர் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு 2-in-1 ஜுவல்லரி மாதிரி இருக்குது. ஒரு ஸ்டோன் ஜுவல்லரி மாதிரி இருக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷிங்லேயும் வந்திருக்கும். நடுவில் பெண்டன்ஸில் ராம் பரிவார் டிசைன் தான் ரொம்ப ஸ்டைலாக மேக் பண்ணியிருப்பாங்க. சைடில் வந்து பரதரும் அந்த அனுமானும் சைடில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி மேக் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணி கூட அந்த டிசைனை பார்க்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கீழே கூட கோல்டன் அந்த பால்ஸ்க்கு ஹேங்கிங்காக வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்க்கலாமே பீட் ஜுவல்லரி கலெக்ஷனுங்க. இதுவுமே ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய அந்த கோல்டன் பால்ஸ் வச்சு தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த முகப்பு பாருங்கள், ஒரு டெம்பிள் ஃபினிஷிங்கில் இருக்கும். கோயில் கோபுரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஃபினிஷிங், நடுவில் அம்மன் உட்காந்துட்ருக்க மாதிரி, அதை தான் உங்களுக்கு சைடு முகப்பாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இந்த மாதிரி வரிக்காய் பால்ஸ், கோல்டன் பால்ஸ் வந்து ஹேங்கிங்காக கொடுத்துருக்காங்க, அதுவும் ஆன்டிக் ஃபினிஷிங்கில். இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது எல்லாமே இன்றைக்கி வந்து ஆன்டிக் கோல்டு ஜுவல்லரிஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் 19 கிராம்லேருந்து ஒரு 30 கிராம்ஸ்குள்ளே தாங்க இருக்குது. ஸோ நிறைய பேர்ல் பீட்ஸு, எமரல் பீட்ஸு, அது மாதிரி நிறைய உங்களுக்கு அதில் கலந்து கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டல் பீட்ஸும், ஈவன் கிறிஸ்டல் பீட்ஸ் மேலே பார்க்குறீங்களா மரன் கலரில், அதுவும் கூட இதில் கலந்து தான் இந்த ஜுவல்லரியை மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரியலுங்க. இந்த பீட் ஜுவல்லரி கலெக்ஷனில் வரக்கூடிய பீட் ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரியலில் தான் வருது. பர்டிகுலர் டிசைனுக்கு உங்களுக்கு க்ளோஸ்அப்லேயும் டேகையும் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும், எப்போயாவது போகும்போது என்கொயர் பண்ணணுன்னா உங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட பாருங்கள், இந்த எமரால்ட் பீடு தான் நல்லா பெருசாக ஷைனிங்காக இருக்குது. அந்த பீட் கையில் டச் அண்ட் ஃபீல் பண்ணும்போது ரொம்ப கூலிங் எஃபெக்டாகவும் இருந்தது.
அண்ட் பக்கத்தில் இருக்கிறது மஸ்ட் ட்ரை கலெக்ஷனுங்க. பீட்லேயே வந்து உங்களுக்கு ரியலாக சிப்பியிலேருந்து அப்படியே பீடு பீடு கிடையாது, பேர்ல். அந்த பேர்ல் அப்படியே சிப்பிக்குள்ளேருந்து எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன். டிஃப்ரெண்ட்டான ஒரு முத்து அது. அண்ட் கீழே கூட யானை பெண்டன்ட் மாதிரி, யானை கீழே வந்து ஜிமிக்கி 3 ஜிமிக்கி தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு கலர் பீட் கொடுத்து ரொம்ப சூப்பராக மேக் பண்ணியிருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டான ஜுவல்லரி லவர்ஸ் நீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கறதுலாமே வேக்ஸ் கோல்டு. கிராம் வெயிட்டெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பார்க்க பெருசு பெருசாக இருக்குது. ஒரு 5 பவுன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை, வெறும் 5 கிராம். 5 கிராம்லேயும் இருக்குது, 2 கிராம்லேயும் இருக்குது. நான் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் வேக்ஸ் கோல்டு ஜுவல்லரி கூட நம்ம சேனலில் நிறைய போட்டிருப்பேன். அதெல்லாம் ஒரு 3/4 கிராமில் இருந்து கூட நிறைய நெக்லஸ் கலெக்ஷன் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரியான வேக்ஸ் கோல்டு ஜுவல்லரி தாங்க இது எல்லாமே. இதுவும் கோல்டு தாங்க, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஸோ அதனால் சொல்கிறேன். லைட் வெயிட்டட் கலெக்ஷன், ஒரே ஒரு ஜுவல்லரி போட்டால் கூட நிறைவாக இருக்கும், அந்த மாதிரியான கலெக்ஷன் தான் இதெல்லாம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு பீட் கலெக்ஷன் மாதிரியும் இருக்கும். ஒரு மாலை, மணி மாலை போட்ட மாதிரியும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், ஒரு வரிக்காய் ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இது மாதிரி லாங் மாலை கூட இந்த மாதிரி வேக்ஸ் கோல்டில் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபினிஷிங்லாம் நல்லாயிருக்கு, அமேசிங்காக இருக்குது. ஷார்ட்ஸில் வந்து ஒரு டாப் 5 வெட்டிங் ஜிமிக்கி கலெக்ஷன் காமிச்சிருந்தேன். இது தாங்க அது. இதனோட வெயிட் பற்றி நிறைய பேர் என்கொயர் பண்ணியிருந்தீங்க, பர்சனலாக இன்ஸ்டாலையும் டிஎம் பண்ணியிருந்தீங்க. இது எல்லாத்தோட வெயிட்டுமே கூட நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் அந்த ப்ளூடூத் ஹியரிங்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த நயன்தாரா ஒரு பாட்டில் போட்டிருப்பாங்களே அந்த மாதிரியான கம்பல் கலெக்ஷன் தான். அந்த மேலே கூட அந்த ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்களே, அது மேலே அந்த காதில் நம்ம மடலில் மாட்டிக்கலாம் அப்படியே. இப்போ எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் பிடிச்சிருக்குனாலும் லேட்டஸ்ட் அரைவலாக இதை கொண்டு வந்திருக்காங்க, நீங்கள் போய் பார்க்கலாம். இது வந்து ஒரு 5 வெட்டிங் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளேயில் தாங்க வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வெட்டிங் சீசனுக்கு தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இதை ஷேர் பண்ணேன். இது வந்து 33 கிராம் வெயிட்டில் வந்திருக்கு. இங்கே பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே ஆன்டிக் கோல்டு ஃபினிஷிங்கில் வரக்கூடியது தான். ஆன்டிக் கோல்டு ஜிம்காஸ் தான் எல்லாமே. வீட்டில் ஏதாவது இதுக்கு வந்து மேட்சிங்காக ஹாரம், நெக்லஸ்லாம் வச்சுருக்கீங்க, இப்போ இயரிங் தாங்க தேடிட்டுருக்கேன் ரொம்ப ஸ்டைலாக அப்படின்னா அதுக்கெலாம் பேரப் பண்ணிக்கலாம் நீங்கள். இது பாருங்கள், ரெட்டை மயில் ஜும்கா மாதிரி ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் டச் நகாஸ் டைப்பில் வந்திருக்கு. இது வந்து 20 கிராம் வெயிட்டில் தான் இருக்குது. பார்க்க நல்லா பார்வையாக இருக்குது. இதுவுமே ரெட்டை மயில் ஜும்கா தான். அதிலே வந்து மேலே ஸ்டட்டில் மகாலட்சுமி அம்மன் உருவம் அப்படியே அழகாக மேக் பண்ணியிருப்பாங்க அதே ஷேப்பில். இது பாருங்கள், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த இதில் எனக்கு 5ல் இது ஒன்று தான் என்னுடைய ஃபேவரெட்டு. உங்களுக்கும் ஃபேவரெட்டான்னு சொல்லுங்கள். ஏன்னா வெயிட்டும் கூட கம்மியாக தான் இருக்குது, 13 கிராம், 1.5 பவுன். 1.5 பவுனுக்கு 1 கிராம் அதிகம். அடுத்து பார்க்குறது லக்ஷ்மி நாராயண பெருமாள் வச்ச மாதிரியான ஒரு ஸ்டோன் இயரிங் கலெக்ஷன். இது ஜிமிக்கி கிடையாது. கீழெல்லாம் வந்து உங்களுக்கு பேர்ல் ஹேங்கிங்ஸ், க்ரீன் பீட் ஹேங்கிங்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பிங்க் கலர் ஸ்டோனும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப கிராண்டான வெட்டிங் கலெக்ஷனுங்க இது. ஸ்டோன் ஜுவல்லரி கலெக்ஷனுக்கும் மேட்ச் பண்ணலாம், ஆன்டிக் ஜுவல்லரிக்கும் மேட்ச் பண்ணலாம். 46 கிராமில் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.